இதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இத பாருங்க முதல்ல வந்து இந்த கப்ப வந்து இதுக்கு மேல நான் கொஞ்சம் என்ன எடுத்து வச்சிருக்கேன், நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப் அளவுக்கு தான் நான் வந்து 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். முதல்ல நாட்டு சர்க்கரைய நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க போட்டு கரெக்ட்டா 1 கப் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணியில லைட்டா சூடாகி மெல்ட் ஆகட்டும். இத பாருங்க இது கூட தேங்காய் போட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரே 2 துண்டு தேங்காய் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 2 துண்டு தேங்காவ போட்டுட்டு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது கூட போட்டு மிக்ஸியில இத போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்ல. இங்க பாருங்க அந்த தேங்காவ துருவி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டா தான் அது வந்து ஒரு நல்ல கொஞ்சமா செம்மையா இருக்கும். நெய் ஊத்தி பேன் கேக் செஞ்சு குடுத்தீங்கனாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம இப்போ பணியார கல்லுல இந்த மாரி போட்டு எடுத்துடலாம். ஓகே. கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க மாத்தி போடுங்க. செம சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி வந்திருக்குன்னு. இப்படி 2 பக்கமும்